நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய வசந்தோற்சவம் சிறப்பு அலங்காரத்துடன் வசந்த மண்டபத்திற்கு எழுந்தருளிய ஸ்ரீ நம்பெருமாள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவம் சிறிய மற்றும் பெரிய திருவடிகள் மீது வீதி உலா வந்த உற்சவர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ கஜேந்திர வரதர் உற்சவம் அன்னப்பறவை வாகனத்தில் புறப்பாடு கண்ட ஸ்ரீ கஜேந்திர வரதர். காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயில் வைகாசி பிரம்மோற்சவம் விமர்சையாக நடைபெற்ற கொடியேற்றம். தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள பல்வேறு சிவாலயங்களில் நடைபெற்ற பிரதோஷ வழிபாடு, அந்த காட்சிகளின் தொகுப்பு. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் வருடாந்திர பிரம்மோற்சவ நிகழ்வுகளாக உற்சவர் ஸ்ரீ கோவிந்தராஜர் ஹனுமந்தன் மற்றும் கருடன் மீது உலா வந்து அருள்பாலிக்க திருமலை ஏழுமலையான் சார்பில் பட்டு வஸ்திரங்களும் தங்க ஆபரணங்களும் சமர்ப்பிக்கப்பட்டன. நேற்று காலை சிறிய திருவடியான ஹனுமந்தன் மீது வீற்றிருந்து அருள்பாலித்த உற்சவர் ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாளை ஆலயத்தின் வெளியே சுமந்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் உற்சவ மூர்த்திக்கு தேங்காய்ப்பழம் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காண்பித்து வழிபட்டனர். பிறகு இருகுடை சேவையோடு வீதி உலா புறப்பட்டார் ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி. பச்சை பட்டுடுத்தி கொண்டு எம்பெருமானை தோள்களில் சுமந்து திருப்பாதங்களை கைகளில் ஏந்தியபடி சிறிய திருவடியான ஸ்ரீ ஆஞ்சநேயர் காட்சி தர சர்வலங்காரத்தோடு அபயமும் வரதமும் காட்டியபடி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமியும் அழகாக அருள்பாலித்தார். திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜெயர் சுவாமிகள், சின்ன ஜெயர் சுவாமிகள், ஆச்சாரிய புருஷர்கள் உற்சவர் முன்பு பாராயணம் செய்ததும் அவர்கள் முன்னே செல்ல கோலாட்டங்கள், பல்வேறு கலைக்குழுவினரின் கலை நிகழ்ச்சிகளோடு திருவீதி புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. இதையடுத்து திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் செயல் அலுவலர் திரு ஏவி தர்மா ரெட்டி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமிக்கு பட்டு வஸ்திரங்கள், தாயாருக்கு சாதாரண கற்கள் பதித்த காதணிகள் மற்றும் காசுகள் பதித்த தங்கப்பதக்க ஆபரணங்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்து மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல ஆலயத்தில் சேர்ப்பித்தார். இதையடுத்து பெரிய ஜெயர் சுவாமிகள் பட்டு வஸ்திரங்களை சுமந்தபடி ஆலய உலா வந்து வாகன மண்டபத்தில் பெரிய திருவடியான கருடன் மீது வீற்றிருந்த உற்சவர் ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமிக்கு பட்டு வஸ்திரங்களை சமர்ப்பித்தார். பின்னர் உற்சவருக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் திரு ஏவி தர்மாரெட்டி அவர்கள், ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமியின் சகோதரனாக கருதப்படும் திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் சார்பில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு சுவாமிக்கும் தாயாருக்கும் சாதாரண கற்கள் பதித்த லக்ஷ்மி பதக்கம், தங்க காசுகள் பதித்த ஹாரம் மற்றும் தாயாருக்கு காதணிகள் ஆகியவை கருட சேவையை முன்னிட்டு வழங்கியதாக கூறினார். பிறகு சர்வலங்காரத்துடன் கருடன் மீது வீற்றிருந்து அருள்பாலித்த உற்சவருக்கு ஆரத்தி காண்பித்ததும் வாகன மண்டபத்திலிருந்து புறப்பட்டனர். கோலாட்டங்கள், கலை நிகழ்ச்சிகள், கோயில் யானைகள் முன்னே செல்ல பெரிய திருவடி மீது அமர்ந்து வீதி உலா வந்த ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமிக்கு ஏராளமானோர் கற்பூர ஆரத்திகள் காண்பித்து பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். பின்னர் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர்கள், ஆச்சாரிய புருஷர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் உற்சவ மூர்த்தி முன்பு பிரபந்தம் சேவித்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார் ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். திவ்ய தேசங்களில் முதன்மையான திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் வசந்தோற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மூலஸ்தானத்தின் வெளியே கொட்டு முழங்கியபடி இருக்க ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெள்ளித்தோளுக்கினியானில் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். சிம்ம கதியில் எம்பெருமான் வெளியே வர சாமரமும் ஆலவட்டமும் வீசி தங்கக்குடை பிடித்தபடி பிரகாரங்கள் வழியே சுமந்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் அலங்கார பிரியனை கண்ணார கண்டு வழிபட்டனர். பிறகு சக்கரத்தாழ்வார் சன்னதி வடபுறம் அமைந்துள்ள அழகிய தோட்டத்தில் இருக்கும் வசந்த மண்டபத்திற்கு எழுந்தருளினார் ஸ்ரீ நம்பெருமாள். சுவாமி முன்பு அரையர் சேவை நடைபெற்றது. பின்னர் வசந்த மண்டபத்தின் நடுவே எழுந்தருளிய ஸ்ரீ நம்பெருமாளுக்கு நீராஜனம் சமர்ப்பித்து தூபத்துடன் தீபாரத்திகள் காட்டப்பட்டன. காசு மாலையோடு பதக்க ஆபரணங்களும் கிரீடமும் அணிந்து அழகாக பக்தர்களுக்கு அருள்பாலித்தார் ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ கஜேந்திர வரதர் உற்சவம் துவங்கியதன் ஒரு பகுதியாக உற்சவர் அன்னப்பறவை மீது வீதி உலா வந்து
பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதை முன்னிட்டு அன்னப்பறவை வாகனத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ கஜேந்திர வரதராஜரை எழுந்தருளச் செய்து வீதி உலா புறப்பட்டனர். வெண்பட்டுடன் காசு மாலையும் கற்கள் பதித்த மாங்காய் ஹாரமும் அணிந்து கொண்டு முத்துக்கள் கொண்ட கிரீடமும் சூடிக்கொண்டு மாணிக்க அபயமும் நவரத்ன வரதமும் காட்டி மலர் மாலைகளோடு அழகாக அருள்பாலித்தார் ஸ்ரீ கஜேந்திர வரதராஜ சுவாமி. இரு குடைகள் சேவையோடு அன்னத்தின் மீது உலா வந்த உற்சவருக்கு பக்தர்கள் கற்பூர ஆரத்திகளை காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். மாட வீதியில் பலம் வந்த ஸ்ரீ வரதராஜ பெருமாளை பிரபந்ததாரர்களும் வேதகோஷ்டியினரும் பாராயணங்கள் செய்தபடி பின்தொடர்ந்தனர். நிறைவாக உலா முடிந்து கோயில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த ஸ்ரீ கஜேந்திர வரதராஜருக்கு கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்க செய்தனர். காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற திவ்யதேச கோவிலான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் வைகாசி பிரம்மோற்சவத்திற்கான கொடியேற்றம் நடைபெற்றது. அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு காலை சன்னதி பூஜைகள் நடைபெற்று முடிந்ததும் ஆலய உள் வளாகத்திலிருந்து பல்லாக்கில் கொடிப்பட்டத்தை வைத்து சுமந்து வந்தனர். கொடிமர வளாகத்தை அடைந்ததும் கம்பத்தின் அருகே கருட உருவம் வரைந்த பட்டத்தை வைத்து பூஜைகளை துவக்கினர். மந்திரங்கள் ஓதியபடி கருட பட்டத்திற்கு தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தங்க சப்பரத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக வெங்கடாத்திரி கொண்டை அலங்காரத்தில் எழுந்தருளியிருந்த உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. இதையடுத்து நாதஸ்வர மேளதாளங்கள் வேத மந்திரங்கள் முழங்க கருட பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. வைர வைடூரிய ஆபரணங்களோடு மலர் மாலை அணிந்தபடி ஸ்ரீ வரதராஜர் அழகாக காட்சி தர சர்வலங்காரத்துடன் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களும் இருபுறம் நின்று அருள்பாலிக்க உலா துவங்கியது. ஏராளமானோர் அழகாக காட்சி தந்தபடி வலம் வந்த உற்சவ தெய்வங்களை கண்ணார கண்டு சேவித்தனர். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள பழம்பெருமை மிக்க ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோயிலில் ஸ்ரீனிவாச கல்யாணம் நடத்தப்பட்டது. இதை முன்னிட்டு நாதஸ்வர தவில் வித்வான்கள் ஆலய வளாகத்தில் நின்று மங்கள இசை இசைக்க கோயிலில் உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலன் வெண்பட்டும் காசு மாலையோடு பதக்க ஆபரணங்களும் தங்க தலைப்பாகையும் அணிந்து கையில் சாட்டையோடு மாப்பிள்ளை கோலத்தில் அழகாக நின்றருள எதிர் சேவையாக ஸ்ரீ ருக்மணியும் ஸ்ரீ சத்யபாமாவும் மணப்பெண்களாக அருள்பாலித்தனர். தாயார்களுக்கு புதிய தங்க மாங்கல்யங்கள் மற்றும் சீர்வரிசை பொருட்களை சுமந்து கொண்டு சிறுவர் சிறுமியர்கள் கோலாட்டங்கள் ஆடியபடி முன்னே செல்ல மாப்பிள்ளை மணப்பெண் அழைப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. முக்கிய வீதிகள் வழியே மங்கள வாத்தியங்களோடு உற்சவ தெய்வங்களை அழைத்து வந்தனர். கல்யாண மண்டபத்தின் மேடை மீது சுவாமியையும் தாயார்களையும் எழுந்தருளச் செய்து மாலை மாற்றுதல் நிகழ்ச்சியோடு திருமண வைபவத்தை துவக்கினர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க பலவித சீர்வரிசை பொருட்கள் தெய்வங்கள் முன்பு சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன. பிறகு ஊஞ்சலில் உற்சவ மூர்த்திகளை நிறுத்தி ஊஞ்சல் சேவை நடத்தியதும் திருப்பாதங்களுக்கு பாலால் அலம்பும் நிகழ்வும் அதனைத் தொடர்ந்து திருஷ்டியும் கழிக்கப்பட்டது. பின்னர் மணப்பெண்களுக்கும் மணமகனுக்கும் பால் பழம் வழங்கி மந்திர உச்சாடனங்களோடு கலசாராதனை செய்து பிரத்யேக குண்டத்தில் ஹோமம் வளர்த்தனர். இதைத் தொடர்ந்து தெய்வங்களுக்கு கங்கணம் கட்டி சுவாமிக்கு யக்னோபவீதம் சாற்றி பட்டு வஸ்திர சமர்ப்பணங்கள் செய்தனர். தொடர்ந்து கன்னிகாதானம் செய்ததும் மாங்கல்ய பூஜை நடைபெற்றது. இதையடுத்து நாதஸ்வர மேளதாளங்கள் வேத மந்திரங்கள் முழங்க ஸ்ரீ ருக்மணிக்கும் ஸ்ரீ சத்யபாமாவுக்கும் திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. கல்யாண கோலத்தில் உற்சவர்கள் அழகாக அருள்பாலிக்க குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து அம்மி மிதித்தல் உள்ளிட்ட நிகழ்வுகள் நடத்தியதும் தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. சென்னை தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு தேனுகாம்பாள் உடனுரை ஸ்ரீ தேனுபுரீஸ்வரர் ஆலயத்தில் வைகாசி விசாக பிரம்மோற்சவ தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கோவில் வாகன மண்டபத்தில் பிரியாவிடை சமேத அருள்மிகு தேனுபுரீஸ்வரர் ஆலயம் ஸ்ரீ தேனுகாம்பாள் அம்மனையும் சிறப்பு அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து மங்கள வாத்தியங்கள் முழங்க மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பொதுஜன சேவை முடிந்ததும் கைலாய வாத்தியங்கள் நாதஸ்வர மேள தாளங்கள் தாரை தப்பட்டைகள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு ஆலய பிரகாரத்தில் ஒய்யாளி சேவை நடத்தப்பட்டது. பிறகு சுவாமியையும் அம்பிகையும் சுமந்து கொண்டு கோவிலின் வெளியே வந்து தேரடியை அடைந்தனர். திருத்தேரில் தெய்வங்கள் எழுந்தருளியதும் தேரோட்டம் தொடங்கியது. ஏராளமான பக்தர்கள் சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி வடம் பிடிக்க பிரம்மாண்ட திருத்தேர் ஆடி அசைந்தபடி வலம் வந்தது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகம் மற்றும் புதுவையில் இருக்கும் பல்வேறு சிவாலயங்களில் நடைபெற்ற
தோஷங்கள் நீக்கும் பிரதோஷ வழிபாட்டின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். நினைத்தாலை முக்தி தரும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் பிரம்மாண்ட திருமேனி கொண்டு வீற்றிருக்கும் ஸ்ரீ மகாநந்திக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். சங்கு முழங்க சிவனடியார்கள் சிவநாம கோஷங்கள் எழுப்ப எண்ணற்ற பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க நந்தியம்பெருமானுக்கு அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. கொட்டும் மழையிலும் பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க விசேஷ அலங்காரத்தில் காட்சி கொடுத்த நந்தியம்பெருமானுக்கு வில்வம் உதிரிப்பூக்கள் கொண்டு புஷ்பாபிஷேகமும் நடைபெற்றது. நிறைவாக ஸ்ரீ நந்தி பகவானுக்கு மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோயில் என அழைக்கப்படும் அருள்மிகு பெருவுடையார் ஆலயத்தில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க மூலவரை சேவித்தபடி வீற்றிருக்கும் நந்தியம்பெருமானுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க எண்ணெய் காப்பு சாற்றி மஞ்சள், மாவு கரைசல், அபிஷேகப் பொடி, பால், தயிர், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். இதனிடையே மூலவர் பெருவுடையார் விசேஷ அலங்காரத்தில் காட்சி தர தீபம் காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீ நந்தி பகவானுக்கும் வஸ்திரம் கட்டி மலர் மாலைகளோடு அருகம்புல் மாலையும் சூட்டி அலங்காரம் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கும் ராகு கேது பரிகார ஸ்தலமாக விளங்கும் அருள்மிகு பணாமுனீஸ்வரர் கோயிலில் நந்தி பகவான் முன்பு அம்பாள் சமேதராக பிரதோஷ நாயகரை எழுந்தருளச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். பலவித திரவியங்கள் கொண்டு உற்சவர்களுக்கும் நந்தியம்பெருமானுக்கும் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. திரளான பக்தர்கள் தரிசிக்க நந்தி பகவானுக்கு வஸ்திரம் கட்டி மலர் மாலை சூட்டி அலங்கரித்தனர். பிரதோஷ நாயகரையும் அம்பாளையும் விசேஷமாக அலங்கரித்து ரிஷப வாகனத்தின் மேல் நிறுத்தி பல்வேறு ஆரத்திகள் காட்டப்பட்டன. இதையடுத்து பக்தர்கள் பின்தொடர பிரகார புறப்பாடு நடைபெற்றது. மன்னார்குடியில் புகழ்பெற்ற அருள்மிகு ஜெயங்கொண்டநாதர் ஆலயத்தில் மூலவரை தரிசித்தபடி வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கு வஸ்திரம் கட்டி தங்க கவசத்துடன் கண்மலர்கள் வைத்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். பலிப்பீடத்தின் அருகே வீற்றிருக்கும் விநாயகருக்கும் நந்தியம்பெருமானுக்கும் நைவேத்தியம் சமர்ப்பித்து தூபத்துடன் தீபாரத்திகள் காட்டப்பட்டன. பிறகு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி பில்வம் மற்றும் வண்ண மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்து நந்தியம்பெருமானுக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். மூலவர் சன்னதி முன்பு ரிஷப வாகனத்தின் மேல் அம்பிகை சமேத பிரதோஷ நாயகர் சிறப்பு அலங்காரத்துடன் அபயம் காட்டியபடி எழுந்தருளியிருந்தார். தனி சன்னதியில் அருளும் அருள்மிகு பிரகன்நாயகி அம்பாள் விசேஷ அலங்காரத்தில் காட்சி தர ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து மூலவரும் அருள்பாலிக்க பிரதோஷ நாயகருக்கு கோபுர ஆரத்தி காண்பித்ததும் ஆலய உலா புறப்பட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூர் மையப்பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு காந்திமதி அம்பாள் உடனுரை ஸ்ரீ நெல்லையப்பர் திருக்கோயிலில் சோமவார பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தியம்பெருமானுக்கு பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு அம்பாள் சமேத பிரதோஷ நாயகரை ரிஷப வாகனத்தின் மேல் எழுந்தருளச் செய்து பக்தர்கள் சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி பின்தொடர சோமசூக்த பிரதட்சணம் நடைபெற்றது. ஸ்ரீ நந்தி பகவான் வில்வ மாலைகளுடன் மலர்ச்சரங்கள் அணிந்து நாணயங்களால் அலங்கரிக்கப்பட்டு காட்சி தர அர்ச்சனை செய்ததும் கோபுர தீபமும் ஏக்க தீபத்துடன் பஞ்சதீப ஆரத்தியும் காண்பிக்கப்பட்டது. சிவகங்கையில் அமைந்திருக்கும் அருள்மிகு விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் கோயிலில் பிரதோஷத்தையொட்டி நந்தியம்பெருமானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மஞ்சள், மாவு கரைசல், பால், தயிர், விபூதி, சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு கவசம் அணிவித்து மலர் மாலைகளுடன் அருகம்புல் நிறுத்தி அலங்கரித்தனர். தொடர்ந்து நந்தி பகவானுக்கு நாகதீபம், கும்பதீபம் உள்ளிட்ட ஆரத்திகளோடு கற்பூரமும் காட்டப்பட்டது. இதையடுத்து நைவேத்தியம் சமர்ப்பித்து திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்ததும் மகா கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. கரூரில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் கொடிமரம் முன்பு வீற்றிருக்கும் ஸ்ரீ நந்தி பகவானுக்கு வேத மந்திரங்கள் முழங்க பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு நந்தி பகவானுக்கு வெள்ளிக்கவசம் சாற்றி எலுமிச்சை, கதம்ப மலர் சரங்கள், அருகம்புல் உள்ளிட்ட மாலைகள் அணிவித்து அலங்கரித்ததும் கோபுர தீபம், கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நந்தியம்பெருமானை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். புதுச்சேரியில் இருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுரை வேதபுரீஸ்வரர் கோயிலில் நந்தி பகவானுக்கு பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலைகள் அணிவித்து சந்தனமிட்டு அலங்காரம் செய்தனர். திரளான பக்தர்கள் மூலவரையும் நந்தியம்பெருமானையும் மனமுருக வேண்டி வழிபட்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த கோடங்கிப்பாளையம் கிராமத்தில் உள்ள
700 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு விநாயகர், ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ மகாகாளியம்மன், சங்கிலி கருப்பண்ணசாமி, அருள்மிகு முத்துக்கருப்பண்ண சுவாமி ஆலயங்களின் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட யாகசாலையில் யாகங்கள் வளர்க்கப்பட்டதும் கடம் புறப்பாடு துவங்கியது. நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முன்னே செல்ல பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கோபுர உச்சியை அடைந்ததும் ஒற்றை தங்க விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி சிறப்பு பூஜைகள் செய்தனர். தொடர்ந்து பரிவார தெய்வ சன்னதி விமானங்களுக்கும் ராஜகோபுர விமான கலசங்களுக்கும் பூஜைகள் நடத்தப்பட்டன. பிறகு புனித நீரால் விமான கலசங்களுக்கு அபிஷேகம் செய்து தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி மலர் மாலைகள் சூட்டி சந்தன குங்குமமிட்டு அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கோயிலில் வீற்றிருக்கும் மூலவர் அருள்மிகு மாரியம்மன் மற்றும் மாகாளி அம்மனுக்கு கலசாபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். சேலம் பொன்னம்மாப்பேட்டையில் இருக்கும் அருள்மிகு வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் வாசவி ஜெயந்தி விழாவையொட்டி ஹோமம் வளர்த்து மூலவருக்கு அபிஷேக ஆராதனையும் அதனைத் தொடர்ந்து உற்சவருக்கு திருவீதி புறப்பாடும் நடைபெற்றது. முன்னதாக கோயில் வளாகத்தில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து குண்டத்திற்கும் கலசங்களுக்கும் ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து மூலவர் அருள்மிகு வாசவி கன்னிகா பரமேஸ்வரிக்கு அபிஷேகத்தை துவக்கினர். 4 திருக்கரங்கள் கொண்டு அபயமும் வரதமும் காட்டியபடி நின்றருளும் தேவிக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலச நீரை மங்கள வாத்தியங்களோடு கோயிலை சுற்றி எடுத்து வந்ததும் சகசரத்தாரை வழியே தேவிக்கு ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். பிறகு சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். தொடர்ந்து மூலவர் அருள்மிகு வாசவி கன்னிகா பரமேஸ்வரிக்கு தங்க கவச அலங்காரம் செய்தனர். சாயக்கொண்டை கிரீடமணிந்து அழகாக காட்சி கொடுத்த அம்பிகைக்கு பல்வேறு தீபாரத்திகளுடன் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் நடத்தி தீபம் காண்பித்தனர். இந்த பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதமும் வழங்கப்பட்டது. கோயில் வளாகத்தில் வண்ணப்பட்டு சேலைகள் மீது உற்சவர் அம்மனை எழுந்தருளச் செய்திருந்தனர். கற்கள் பதித்த ஹாரங்கள் அணிந்து அழகாக காட்சி கொடுத்த அம்பிகை முன்பு பெண்கள் பக்தி பாடல் பாடி கும்பியடித்து வழிபட்டனர். அன்று மாலை உற்சவருக்கு முப்பெரும் தேவி அலங்காரம் செய்து வீதி உலா அழைத்து வந்தனர். சூலமேந்திய நாயகி திருக்கரங்களில் கமலமும் பச்சை கிளியும் தாங்கியபடி காட்சி தர பக்தர்கள் கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்து அம்மனை வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருவள்ளூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வீரராகவ சுவாமி கோயிலில் வசந்தோற்சவம் நடைபெற்றது. முன்னதாக ஆலய வாகன மண்டபத்தில் இருந்து ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ வீரராகவ பெருமாளை திருச்சியில் எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளியே சுமந்து வந்தனர். ஆலயத்தின் முன்பிருக்கும் 4 கால் மண்டபத்தில் பொதுஜன சேவை நடைபெற்றதும் தோட்டத்திற்கு புறப்பட்டார் ஸ்ரீ வீரராகவ பெருமாள். பங்களா தோட்டத்தை அடைந்ததும் அபிஷேக பீடத்தின் மேல் உற்சவ தெய்வங்களை எழுந்தருளச் செய்து திருமஞ்சனத்தை துவக்கினர். பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க உற்சவ மூர்த்திகளுக்கு பலவித நறுமண திரவியங்களாலும் சகஸ்ரதாரை வழியே புனித நீராலும் அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு வஸ்திரங்கள் கட்டி மாலைகள் சூட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களோடு கிரீடங்கள் அணிவித்து அலங்கரித்ததும் தூப தீபம் காண்பித்து நீராஜனம் சமர்ப்பித்தனர். இதையடுத்து மீண்டும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவர்களை சுமந்து கொண்டு கோவிலை நோக்கி புறப்பட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாள் ஆலயத்தில் ராமானுஜர் மங்களாசாசனம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. இதையொட்டி உற்சவ ஸ்ரீ ராமானுஜருக்கு வெள்ளி கிரீடம் அணிவித்து காவி பட்டு கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து கேடயத்தின் மேல் கொலுவிருக்க செய்திருந்தனர். உடையவரை மூலவர் சன்னதியின் எதிர் சேவையாக நிறுத்தி நீராஜனம் சமர்ப்பித்து எம்பெருமானின் மாலை சூட்டி சடாரியால் மரியாதை செய்தனர். பிறகு கற்பூர ஆரத்தி காட்டி நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டது. பிறகு எம்பெருமானாரை கைத்தலமாக ஏந்தி வந்து தாயார் சன்னதி முன்பும் நிறுத்தி மரியாதைகள் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து ஆலய பிரகாரங்களில் வலம் வரச் செய்து உடையவரை பரிவார தெய்வ சன்னதிகள் முன்பும் நிறுத்தி மங்களாசாசன நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தினர்.
தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்திருக்கும் பல்வேறு சிவாலயங்களில் நடைபெற்ற பிரதோஷ பூஜைகளின் காட்சிகளை இப்போது பார்க்கலாம். தேனியில் பழமை வாய்ந்த அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் வைகாசி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு மூலவர் சுந்தரேஸ்வரருக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு வஸ்திரங்கள் கட்டி கற்கள் பதித்து விபூதிப்பட்டை மற்றும் பிறைச்சந்திரன் வைத்து மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்தனர். அழகாக காட்சி கொடுத்த சுந்தரேஸ்வரருக்கு சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திண்டுக்கல்லில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் ஸ்ரீ காளகஸ்தீஸ்வரர் கோயிலில் கொடிமரம் முன்பு வீற்றிருக்கும் நந்தியம்பெருமானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், மஞ்சள், அபிஷேகப் பொடி, பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், விபூதி, சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து கவசம் சாற்றி வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் அணிவித்து வில்வம் மற்றும் உதிரிப்பூக்கள் கொண்டு திருநாமங்கள் கோரி அர்ச்சனை செய்தனர். பின்னர் தேங்காய் பழத்துடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து பல்வேறு தீபாரத்திகள் காட்டப்பட்டன. வெள்ளி ரிஷப வாகனத்தின் மேல் அம்பிகை சமேதராக வீற்றிருந்த பிரதோஷ நாயகருக்கு ஆரத்தி காண்பித்ததும் பிரகார புறப்பாடு துவங்கியது. சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி ஏராளமான பக்தர்கள் பின்தொடர உற்சவர்களை கோயிலை சுற்றி வலம் வர செய்தனர். நிறைவாக கொடிமரம் முன்பு நிறுத்தி உற்சவ தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டி மீண்டும் ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள சின்ன கோயில் என அழைக்கப்படும் அருள்மிகு விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் திருக்கோயிலில் நந்தியம்பெருமானுக்கு பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. ரிஷப வாகனத்தின் மேல் அம்பிகை சமேத பிரதோஷ நாயகர் விசேஷ அலங்காரத்தோடு எழுந்தருளியிருக்க நந்தியம்பெருமானுக்கும் வஸ்திரம் கட்டி மலர்ச்சரங்கள் சூட்டி வில்வம் வைத்து அலங்கரித்தனர். தொடர்ந்து திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்ததும் பிரதோஷ நாயகருக்கும் நந்தியம் பகவானுக்கும் பல்வேறு தீபாரத்திகள் மற்றும் பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டன. தர்மபுரியில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஹரிஹரநாத சுவாமி கோயிலில் மூலவரை தரிசித்தபடி வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மஞ்சள், குங்குமக் கரைசல், மாவு கரைசல், பால், தயிர், சந்தனம், பஞ்சாமிர்தம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து மணிகள் மாலையோடு மலர் மாலைகளும் அருகம்புல் மாலையும் சாற்றி அலங்கரித்தனர். மூலவரான ஹரிஹரநாத சுவாமியும் விசேஷ அலங்காரத்தோடு திருக்காட்சி தந்தருள ரிஷப வாகனத்தின் மேல் அம்பிகை சமேத பிரதோஷ நாயகரை மலர் மாலைகளும் கிரீடமும் சூட்டி அலங்கரித்து கொலுவிருக்கச் செய்திருந்தனர். பிறை சூடிய பெருமானாக மூலவரும் மலர் மாலைகளோடு வில்வமும் அருகம்புல்லும் சாற்றிக் கொண்டு நந்தி பகவானும் அம்பிகையோடு பிரதோஷ நாயகரும் காட்சி தர ஆரத்தி காட்டப்பட்டது. வேலூர் கோட்டையில் உள்ள அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் நந்தியம்பெருமானுக்கும் அம்பிகை சமேத பிரதோஷ நாயகர் உற்சவ மூர்த்திக்கும் பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த தெய்வங்களுக்கு தூபத்துடன் தீபாரத்திகளும் மகா கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டது. பின்னர் கைலாய வாத்தியங்கள் முழங்க விசேஷ அலங்காரத்தில் ரிஷபத்தின் மீது எழுந்தருளிய பிரதோஷ நாயகருக்கு பிரகார புறப்பாடு நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு காசி விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் கோயிலில் ஸ்ரீ நந்திகேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு மலர் மாலைகள் சூட்டி அருகம்புல் மாலை வைத்து சந்தன குங்குமமிட்டு அலங்கரித்ததும் திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பக்தர்கள் ஸ்ரீ நந்தி பகவானை மனமுருக வேண்டி வழிபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் கொடிமரம் முன்பு வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், அபிஷேகப் பொடி, மஞ்சள், தேன், பஞ்சாமிர்தம், பால், தயிர், விபூதி, சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து தீபம் காட்டப்பட்டது. பிறகு பட்டு வஸ்திரம் கட்டி அருகம்புல் மாலையுடன் அரளிச்சரம் சூட்டி அலங்கரித்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க நந்தியம்பெருமானுக்கு தீபாரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக கோயில் யானை நந்தி பகவானை வலம் வந்து வணங்கியது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு படவேட்டு எல்லையம்மன் கோயில் மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட யாகசாலையில் வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் மந்திரங்கள் ஓதியபடி யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். பிரதான கலசத்திற்கு அம்மன் சிரசு பதித்து அலங்கரித்து பிரதிஷ்டை செய்திருந்தனர். உற்சவர் அம்மன் சூளமேந்திய தேவியாக அமர்ந்து 5 தலை நாகம் கொடைப்பிடிக்க காட்சி கொடுத்தார். வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி குண்டங்களில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து உற்சவருக்கும் பிரதான கலசத்திற்கும் ஹாரத்தி காண்பித்தனர்.
இதையடுத்து கடம் புறப்பாடு நடைபெற்றது. நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து பக்தர்கள் மீதும் தெளித்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய வசந்தோற்சவம். சிறப்பு அலங்காரத்துடன் வசந்த மண்டபத்திற்கு எழுந்தருளிய ஸ்ரீ நம்பெருமாள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவம். சிறிய மற்றும் பெரிய திருவடிகள் மீது வீதி உலா வந்த உற்சவர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ கஜேந்திர வரதர் உற்சவம். அன்னப்பறவை வாகனத்தில் புறப்பாடு கண்ட ஸ்ரீ கஜேந்திர வரதர். காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயில் வைகாசி பிரம்மோற்சவம். விமர்சையாக நடைபெற்ற கொடியேற்றம். தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள பல்வேறு சிவாலயங்களில் நடைபெற்ற பிரதோஷ வழிபாடு. அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.